சொல்லதிகாரம் தொடர்கிறது. திரு ஷாம் சார், இங்கே இந்த விவகாரம் தொடர்ச்சியா திமுக அதுக்கு எதிர்வினை ஆற்றுகிறார்கள். இது ஒரு வெற்றி கொண்டாட்டம் அப்படிங்கிற வகையில அவங்க கருத்தை பதிவு செய்யறாங்க. நீங்க ஏற்கனவே சொன்னது போல இந்த தொகுதி மறுவரையறை விவகாரம் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் வாய்ப்பா அமைந்திருக்கு. அப்படின்னாலும் தேர்தல் பரப்புரை தொடங்கும் போது ஒரு 4 முனை போட்டி அப்படின்னு களம் தொடங்குச்சு. ஆனா அது இப்ப தேர்தல் நெருக்கத்துல இருமுனை போட்டி தான் அப்படிங்கிற ஒரு சூழலை நோக்கி வந்திருக்கிறது. இது தற்செயலா நடந்ததா அல்லது திட்டமிட்ட ஒன்றா? தற்செயலாக நடந்த மாதிரி தான் நான் நினைக்கிறேன். அதாவது இதை 2 பார்ட்டாக நம்ம பார்க்கணும். டீலிமிட்டேஷன் தனி, இப்போ ஸ்ரீராம் அவர்கள் சொன்ன மாதிரி அது வேற விஷயம். பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா சட்டம் ஆயிடுச்சு 2023 சட்டம் நேற்றுக்கே அமலுக்கும் வந்துருச்சு. அதை கெசட்டாக போட்டாச்சுங்க. இன்னைய தேதிக்கு பெண்களுக்கு 1/3 இருக்கு. இன்னொரு டீலிமிட்டேஷன் கமிஷன் போட்டு எந்த 1/3 என்னென்ன தொகுதியில் பெண்கள் நிற்க வேண்டுங்கிறத டிசைட் பண்ணணும். அவ்வளோதான். எவ்வளோ டைம் வேணாலும் அதுக்கு எடுத்துக்கலாம். 2029 நடக்குமா நடக்காதா அது நமக்கு தெரியாது. ஆனால் இன்றைய தேதிக்கு பெண்களுக்கு 1/3 ரிசர்வேஷன் இருக்குது. அதான் நிஜமான உண்மை. அதுதான். அப்படி இருக்கும்போது பெண்களின் இடஒதுக்கீட்டை வஞ்சகமாக பறித்தார்கள் அந்த குற்றச்சாட்டு இதில் ஈடுபடாது. நாளையிலிருந்து திமுக அதன் கூட்டணி நிகழ்ச்சிகள் இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்கும். திமுகவுக்கான லாபம் என்ன அப்படின்னா, காங்கிரஸ் கட்சி ரொம்ப முறுக்கிட்டு இருந்தாங்க. அவங்க ராகுல் காந்தி சேர்ந்து பிரச்சாரம் பண்ணல. பாண்டிச்சேரியில் இஷ்யூஸ் இருந்துச்சு. இன்னும் சொல்ல போனால் கூட்டணி எல்லாம் முடிந்த பிறகு, தேர்தல் பிரச்சாரமே தொடங்கின பிறகு காங்கிரஸ் தலைவர்கள் மாற்று கருத்துக்களை எல்லாம் வெளியிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த இஷ்யூ வந்த உடனே திமுகவோட தேவை காங்கிரஸுக்கு கண்டிப்பாக அவசியம் ஆயிடுச்சு. காங்கிரஸ் தேவை திமுகவுக்கு அவசியம் ஆயிடுச்சு அகில இந்திய அரசியல்ல. இப்போ 2 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க. வரிசையா ராகுல் காந்தி ஸ்டாலின் கூட்டு பிரச்சாரம். அப்போ தேர்தல் நேரத்தில் பழைய பிணக்குகள் இதுல தீர்ந்து போயிடும். அது திமுகவுக்கான லாபம். அதிமுகவுக்கான நஷ்டம் என்ன அப்படின்னா, தேவையில்லாம இந்த பிரச்சனையை கிளப்பி பிஜேபி நம்ம ஓட்டு வங்கியை குறி வைக்கிறாங்கிற ஒரு மனத்தாங்கல் இருக்கும். அவங்க என்ன வேணாலும் பேசலாம். ஆனா உள்ளூர கண்டிப்பாக வருத்தம் இருக்கத்தான் செய்யும். இப்ப பிரதமர் நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு வர போறாரு. திரு எடப்பாடி பழனிசாமியும் சேர்ந்து கோவையில ஒரு பரப்புரையை மேற்கொள்ள போறாங்க. இப்ப திரு ஸ்ரீராம் சொன்னதை போல அதை ஒரு பரப்புரை பொருளாக கையில் எடுப்பாங்க இல்லையா? பெண்களுக்கு எதிராக இந்தியா கூட்டணி கட்சிகள் இருக்கு, திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு வாதம் முன்வைக்கப்படும் இல்லையா? அந்த வாதம் முன்வைக்கப்படும். அதற்கான விடை என்னன்னா, ஏற்கனவே அது 1/3 கொடுத்தாச்சுங்கிறதா விடை. 2023 சட்டம், நாரி சக்தி சட்டம், அது எல்லா கட்சிகளும் சேர்ந்து ஆதரவு கொடுத்து நிறைவேற்றப்பட்டதுதான். அப்போ அதை நோட்டிஃபை பண்ணது இவங்க தான் நோட்டிஃபை பண்ணாங்க. நேற்றைக்கு கிட்டத்தட்ட 3 வருஷமா அது சும்மா இருந்ததுங்க. இப்பதான் அரசிதழ்ல வெளியிட்டாங்க. அப்ப அரசிதழ்ல வெளியிட்ட பிறகு இனி அதை பத்தி பேசி என்ன பிரயோஜனம் இருக்கு? 1/3 இருக்குல்ல இப்போ. இல்லன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? சட்டப்படி இருக்கு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்? ரூல்ஸ் அண்ட் ப்ரொசீஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். டீலிமிட்டேஷன் கமிஷனுக்கு இன்னொரு வாட்டி பிரசிடென்ட் நோட்டிபிகேஷன் கொடுக்கணும். ஸோ அடுத்தடுத்த வேலைகள் மத்திய அரசாங்கத்தோட வேலைகள் தான் பெண்டிங். அப்போ 1/3 ரிசர்வேஷன் 2029 வரலன்னா அதுக்கு பொறுப்பு மத்திய அரசாங்கம் தானே. எப்படி இன்றைக்கு பார்லிமெண்ட்ல நடந்த விவாதங்களுக்கு இல்லைன்னா எதிர்கட்சிகள் மாற்றி ஓட்டு போட்டது, அது எப்படி பொறுப்பாக முடியும்? நீங்க சொல்றது எப்ப அது உண்மையா இருக்கும்னா, நோட்டிபிகேஷன் கொடுக்காம இருந்தது, அரசிதழ்ல வெளியிடாம இருந்திருந்தாங்கன்னா அது ஓகே. அது ஸ்ரீராம் சொல்ற கருத்தை நான் ஓரளவுக்கு ஏத்துக்குவேன். ஆனா இப்பதான் சட்டம் வந்துருச்சுங்களே, அமலுக்கே வந்துருச்சே. அப்ப நீங்க இப்ப இருக்கிற எக்ஸிஸ்டிங் இதுல 1/3 கொடுக்கணும். 1/3 தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணணும். என்னென்ன தொகுதின்னு நீங்க ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பணியை செய்ய வேண்டிய வேலை என்பது மத்திய அரசாங்கம் தானே செய்ய முடியும். சரி, நம்ம கண்ட்ரியோட எலக்டோரல் மேப் எம்பி அடிப்படையிலானது. அது எம்பி அடிப்படையில் தான் நம்ம எம்எல்ஏக்கள் அப்படிதான் வருது. அப்போ எம்பி லெவல்ல நீங்க எது பண்ணாலும் மத்திய அரசாங்கம் தான் பண்ண முடியும், வேற யாரும் பண்ண முடியாதுங்களே. அப்ப அதை திமுக தரப்பு எடுத்து சொல்லும்ல. அவங்க வரிசையா ஒரு கேட்ச் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னார். கேட்ச் எல்லாம் பிடிக்கல, பால் சிக்ஸருக்கு போய் எவ்வளவு நேரம் ஆகி போச்சு. அப்போ நாளைக்கு வெற்றி கொண்டாட்டம், ஏற்கனவே கருப்பு கொடி ஆர்ப்பாட்டம், வெற்றி கொண்டாட்டம் அப்படியெல்லாம் போயிட்டே இருப்பாங்க. நேரேட்டிவ் பில்டப் ஆயிட்டே போகும்லன்ற. ஓகே, இப்போ இங்க நீங்க தற்செயலா இது நடந்ததாகத்தான் இருக்கு இருமுனை போட்டி அப்படின்னா, விஜய் தொகுதி மறுவரையறை விவகாரத்தில் எதிர்ப்பை பதிவு செய்தார். தொடர்ந்து மற்ற கட்சிகளுக்கு ஒட்டி திமுக அதிமுக ஒட்டி தேர்தல் அறிக்கை, அதே போன்ற மகளிருக்கான நிதி உதவி உள்ளிட்ட பல திட்டங்களை அறிவித்திருந்தார். ஸோ அது களத்தில் எடுபடலை அப்படின்னு பார்க்க வேண்டியிருக்கா? அவரோட பரப்புரை முடியாதுங்க. அதாவது விஜயை பொறுத்த வரைக்கும் அது நமக்கு உண்மையிலே அன்ப்ரூவ்டு தான். நமக்கு தெரியல எவ்வளவு ஓட்டு வாங்குவாங்க, யாரோட ஓட்டை பாதிப்பாங்கன்னு தெரியல. அதே மாதிரி இன்னொரு ஒரு 10 தொகுதியில சசிகலாமா கேண்டிடேட், அவங்க யாரோட ஓட்டு வங்கியை பாதிப்பாங்க. இந்த தேர்தல் ரொம்ப புதுமையா தாங்க இருக்கு. மதர் ஆஃப் ஆல் எலெக்ஷன்ஸ் தான். காரணம் என்னன்னா, சில இடங்கள்ல தாங்க அது 4 முனை போட்டி, பல இடங்கள்ல அது 5 முனை போட்டியா இருக்கு, 6 முனை போட்டியா கூட இருக்குது. அப்படியான ஒரு சூழ்நிலையில் ஒருவேளை ஓட்டு பிரிப்பு திமுகவுக்கு லாபமாகவும்
விஜய்க்கு லாபமாக முடிஞ்சிருச்சுன்னா அதிமுக சஃபர் ஆகுமேன்ற. ஓகே, செகண்ட் பிளேஸ்க்கு போயிடக்கூடாதுல்ல. ஒரு டிவிகேங்கிற கட்சி, புதுசா வந்த கட்சி, 2வது இடத்த சில தொகுதிகளில் பிடிச்சா கூட அதிமுகவுக்கு நல்லது இல்லையே. ஓகே, பேசலாம் திரிஷாம் சார். திரு அக்னீஸ்வரன், இந்த விவகாரங்கள், தொகுதி மறுவரை மசோதா உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களை ஒரு வாரம் கழித்து தேர்தல் முடிந்த பிறகாக நாடாளுமன்ற கூட்டத்தொடர் நடந்து அதில் பேசப்பட்டிருக்கலாம். அப்படி பேசியிருந்தா அது அதிமுகவுக்கு எந்த சிக்கலையும் பாதிப்பையும் ஏற்படுத்தாது அப்படின்னு கருதுதா அதிமுக? இதை வெற்றி கொண்டாட்டமா திமுக கையில ஒரு தீப்பந்தமா எடுத்ததனால தமிழ்நாட்டில் வாங்கிய கடன் எல்லாம் குறைஞ்சிரும். ஆகையினால 4 அதிகார மையங்கள் திமுகவில் 4 அதிகார மையங்கள் அப்படிங்கிறது இல்லாம போயிரும் அப்படின்லாம் அர்த்தம் கிடையாது. எந்த பாதிப்பையும் ஏற்படுத்தாது. திமுக அதிக அக்கறையும் அதிக விளம்பரத்தையும் தேடிக்கிருச்சு. இதை மத்திய தேசிய ஜனநாயக கூட்டணி நினைத்து பார்த்திருக்க வேண்டும். 23க்கு பிறகு அதை நடைமுறைப்படுத்தி இருந்தார் இது மிகவும் சிறப்பானது. ஒன்றுமே இது சும்மாவே நாங்களும் தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் ஒரு அரசியல் கட்சியா நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எங்களுக்கு எதிரியே இல்லப்பா. அண்ணன் மு.க. அழகிரி உரத்துறை அமைச்சரா இருக்கும்போது அப்படிதான் சொன்னாரு. ரெட்டை இலெல்லாம் கருகி போச்சு அப்படின்னாரு. இன்னைக்கு கருகி போய் உட்கார்ந்து இருக்கிறது அண்ணன் அழகிரி தான் உட்கார்ந்து இருக்கிறார். ஆகவே ஒரு இயக்கத்தை ரொம்ப தமிழ்நாடே திமுக தானே. அப்ப 70 கட்சி இருக்குது, 69 கட்சியை வாபஸ் வாங்க சொல்லிடலாமா? என்னது உங்கது? கடனை வாங்கிட்டீங்க, வரியை உயர்த்திட்டீங்க, பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகமாயிருக்குது, பெண்களுக்கு சேர வேண்டிய அந்த இப்ப சார் அழகா சொல்றாரு பாருங்க, 33% இடஒதுக்கீடு கொண்டு வந்துட்டாங்க, அரசாணை வெளியிட போறாங்க. ஆனா அரசிதழில் வெளியாயிடுச்சு சார், அரசிதழில் வெளியாயிடுச்சு அதத்தான் சார். ஆனா இன்னைக்கு தாக்கல் செய்ததுல நீங்க அதை ஏன் ஏற்படக்கூடியதா இல்ல? கொடுத்தாச்சுல, அதுக்கு என்னது இல்ல? அந்த மசோதாக்கு ஆதரவாக கொடுத்தாச்சுல. மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவுக்கு ஆதரவாக மசோதா நிறைவேறி வந்துருச்சுல. அதே மாதிரி தான் இதை இவர்களாக பூதாகரம் ஆக்குறதுனால ஒரு தேர்தல் நேரத்துல திமுக மாநில சட்டமன்ற தேர்தல் நடக்குது. 2024 தேர்தல் பரப்புரையில் தமிழ்நாட்டினுடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதாவது சேலம் 8 வழிச்சாலை, பரந்தூர் விமானம், மச்சேந்திரநாதன் குழு, 91 கிராமங்களை எடுக்கிறீங்களே அது என்னாச்சு, இப்படிலாம் விளக்கமாக கேட்டார். சரி, கேட்கும்போது தமிழ்நாடு முதலமைச்சரும் திமுக தலைவர் அவர்களும் சொன்னாங்க, நடக்கிறது நாடாளுமன்ற தேர்தல், இதுல மாநிலத்தை பத்தி என்ன பேச போறீங்க, என்ன மக்கள்கிட்ட போய் சேருன்னாரு.